பகல் போல் வரும் பகல் போலேயும் வந்து அது பகல் போல் மனம் பரவும் நிலையாய் உன்னை நினைத்தார் நான் மலையாய் உயர்வடைவேன் நான் மலையாய் உயர்வடைவேன் தலைவா உன்னை வணங்க எம் தலை மேல் தரம் குவித்தே வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்வந்தே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது இருதயநாதன் எலிசபெத் ராணி குடும்ப கருத்துப்படி நன்றியாக அருட்தந்தை ஃபெலிக்ஸ் ஆண்டனி முடியாண்களை பாற்றிக்காக பணம் செய்யப்படுகிறது. நேரலையிலே திருப்பலியில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் திருப்பலி நான் செபிக்கிறோம். ஆண்டின் பொது காலம் 28வது ஞாயிறை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த நாளிலே ஒரு வாலிப சகோதரன் ஆண்டவர் இயேசு தருகின்ற நிலையான பேர்பத்திலே பங்கு பெற ஆசையோடு வருகிறார். அவருக்கு இறைவன் கொடுத்த பதில் மொழி என்ன என்பதை தான் இந்த வழிபாட்டு வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. நம் வாழ்விலும் இறைவனை தேடாத நாளில்லை, அவரிடம் வேண்டாத வேலை இல்லை என்று நாம் சொல்ல முடியும். எப்பொழுது நாம் இறைவனை சந்திக்க நினைத்தாலும் நம்முடைய வேண்டுதல் நமக்கு முன்னே அவருடைய பாதத்திற்கு சென்று விடுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பக்தர்களாக அல்ல சீடர்களாக மாற அழைப்பு கொடுக்கிறார், வாய்ப்பு தருகிறார். எவ்வாறு நாம் சீடராக மாற முடியும், அவருக்காக வாழ முடியும், அவரையே பின்பற்ற முடியும் என்பதை இன்றைய வாசகங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவருடைய அற்புதமான இந்த திருப்பலியிலே நாம் இணைந்து ஜெபிக்க அன்போடு அழைக்கின்றோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொடுக்க பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாம் சின்னையான சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்பொழுதும் கல்யாண துய மரியாதை வானக தூதர் புனிதரணி வரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலையான பெரும்ப வாழ்வுக்கு நம்ம அழைத்து செல்வராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருள் உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
மகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உணர்வுள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூயாமையாரின் ஒன்றிற்கு நிறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு மணலுக்கே நிகர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை சொற்றொடர்கள் 7-11 வரை. நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது. செங்கோலுக்கும் அரியணைக்கு மேலாக அதை விரும்பி தேர்ந்தேன். அதனோடு ஒப்பிடும் பொழுது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன். விலையுயர்ந்த மாணிக்க கல்லும் அதற்கு ஈடில்லை. அதனோடு ஒப்பிடும் பொழுது பொன்னெல்லாம் சிறிதளவு மணலுக்கே நிகர். அதற்கு முன் வெள்ளியும் களிமண்ணாகவே கருதப்படும். உடல்நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக அதன் மீது அன்பு கொண்டேன். ஒளிக்கு மாற்றாக அதை தேர்ந்தெடுத்தேன், ஏனெனில் அதன் சுடரொளி என்றும் மங்காது. ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன. அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி வந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரே உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவு அளியும். ஆண்டவரே உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். ஆண்டவரே உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். ஆண்டவரே உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். எங்கள் வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்போது ஞானமே உள்ளத்தை பெற்றிடுவோ. ஆண்டவரே திரும்பி வாரும். எத்தனை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். ஆண்டவரே உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். ஆண்டவரே உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். காலை தோறும் அது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும்.
அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்தாக மகிழ்வோம். எங்களை நீ ஒடுக்கிய நாட்களும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளாக ஈடாக எம்மை மகிழச் செய்யும். என்றென்றும் எங்களை மகிழச் செய்யும். ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். உம் அடியார் மீது உம் செயலும் அவர் தன் மைந்தர் மீது உம் ஆட்சி விளங்கச் செய்யும். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருளின் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி அருளும். ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். இரண்டாம் வாசகம். கடவுளுடைய வார்த்தை உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4, 12 - 13 வரை இறை வார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் மின்னரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. மார்க்கு நற்செய்தி பிரிவு 10 இறை வார்த்தைகள் 17 - 30 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறேன்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சார்ந்து சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும்
நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளை, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அப்போது பேதுரு அவரிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன்னை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்று அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி திருத்தந்தை இன்று ஆயர்களுடைய மாமன்றத்தை கூட்டுகிறார். இது 16வது மாமன்றம். இந்த மன்றத்தில் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. அக்டோபர் மாதம் 2023 நிறைவு பெறும். ஆகவே நாம் எல்லாரும் இந்த ஆயர் மாமன்றத்திலே கூடுகின்ற ஒவ்வொருவருமே இன்றைய திருச்சபைக்கு தேவையை உணர்ந்து அவருடைய சிந்தனையை தொடர, ஜெபிக்க, உரையாடல் நடத்த, அதன் முடிவிலே அற்புதமான ஒரு காவியத்தை வடிவமைத்துக் கொடுக்க இந்த ஆயர் மாமன்றத்திற்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இதில் ஒரு சில கருத்துக்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். திருச்சபையினுடைய ஒற்றுமை, எல்லாருடைய பங்கேற்பு மற்றும் நற்செய்தி பணி, இதை ஒட்டியதாக இந்த ஆயர் மாமன்ற 16வது சங்கம் நடைபெறும் என அறிவித்திருக்கிறார்கள். சிறப்பாக இந்த நாளிலிருந்து தினந்தோறும் இதற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். எரிக் ப்ரோம் அப்படிங்கிற ஒரு உளவியல் நிபுணர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எஸ் பட் அது நல்லதுதான், சரிங்க, ஆனா இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா ஒரு சின்ன கதை சொல்லலாம். சின்ன குழந்தைங்க, நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு குட்டி குழந்தைய பார்த்தேன். பார்த்த உடனே அவ்வளவு பிடிச்சிச்சு. அவங்க வீட்டில் 2 பேர் வந்திருந்தாங்க. அதில் பெரிய பையன் கொஞ்சம் வளர்ந்தான், சுற்றி வந்தான். 2வது பொடுசு அம்மாவுடைய கையில் இருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சுன்னா, அம்மாவுடைய முந்தான ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு கை சூப்பிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னா எனக்கு அது மேலே ஒரு வகையான ஈர்ப்பு ஆச்சு. கை சூப்புற குழந்தை, அதுக்கிட்ட ஏதாவது கொஞ்சம் ஒம்பு செய்யலான்ட்டு அந்த கையை பிடிச்சி இழுத்தான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த வீட்டினுடைய அமைதியே முடிஞ்சு போயிருன்னு நினைச்சேன். ஆனால் அது விவரம். உடனே திரும்பி பார்த்து அவங்க அம்மாட்ட என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுது, நான் கையை பிடிச்சி இழுத்துட்டேன் அப்படின்னு. அம்மா உடனே அந்த கையை இன்னொரு கை எடுத்து கொடுத்தோம்னா அதை வச்சு கை சூப்பிட்டே இருக்கு. அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லித்தரோம், என்னது கை சூப்ப கூடாது, கை சூப்புனா பல்ல முன்னாடி வந்துடும், கையில் வந்து ஓட்டை விழுந்துடும், இப்படி எதையாவது ஒன்று சொல்கிறோம். அது நல்லதுதான், ஆனால் அது செய்யாது. நமக்கு சில சமயத்தில் ஒரு சில பழக்கங்கள் தொற்றிக்கொள்ளும். காலையில்
சீக்கிரமா எழுதணும், நடைப்பயிற்சி செய்யணும், உடல் பயிற்சி செய்யணும், கொஞ்சம் தேகமெல்லாம் உற்சாகம் அடையணும். ஆமாம், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அப்படி எழுப்ப முடியாது, செய்ய முடியாது. இன்னும் ஒரு சிலர் நிறைய இது போல காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நிறைய விஷயம் நமக்கு நல்லதுதான் என்பது தெரிந்தாலும் செய்ய முடியாது. என்ன காரணம் இதற்கெல்லாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரே வார்த்தையில சொல்லலாம். என்ன காரணமாக இருக்கும்? நம்முடைய சோம்பேறித்தனம் அல்லது நம்முடைய ஒத்துழையாமை. நம்ம உடம்பு நம்ம சொல்றதையே கேட்கறது இல்லை. இன்னைக்கு அந்த மாதிரி தான் ஒரு நிகழ்வு இதை ஒட்டியதாக நாம் பார்க்கிறோம். ஒரு சகோதரர் இன்னைக்கு இயேசுக்கு முன்னாடி வருகிறார். பக்தர் அவர் வந்து இயேசுக்கு முன்னாடி நிற்கிறார். ஏன் அவர் நான் பக்தர் அப்படின்னு சொன்னா, இயேசு வழியில சென்று கொண்டு இருக்கிற பொழுது ஓடி வருகிறார் ஒருவர். திருப்பதிக்கு சில சமயத்துல ஒரு சிலர் வரதை பார்த்தா, மணி அடிச்சிருச்சு, ஆலயத்துல வருகை பாடல் பாடிட்டு இருக்கிறாங்க, பிதாசன் போட்டாங்க அப்படின்னா ஒரு வகையான வேகம் வந்து வேகமா ஓடி போய் நான் அந்த முதல்ல பூசையில நின்றணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? திருப்பலி ஜபத்திற்கு முன்னாடியே ஓடணும் அப்படின்னு. இன்னொரு சிலர் தாமதமா வருவாங்க, அதை பத்தி நம்ம சொல்ல வரல. ஆனா வேகமாக ஓடுதல் இது பக்தருடைய நெறிமுறை. ரெண்டாவது அவர் என்ன செய்யறாரு? ஓடி போய் இயேசுக்கு முன்னாடி வந்து விழுந்தால் படிக்கிறது, முட்டி போடுவது. இது ஒரு பக்தனுடைய நிலை. முட்டி போடுவது எதற்காக? இயேசுதான் உயர்ந்த மனிதர், நல்ல போதகர், அதனால அவருக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை முட்டி போடுகிறார். மூன்றாவது, இயேசுவிடம் அவர் ஒரு உரிமையை காத்துக்கொள்ள தன் கோரிக்கையை முன்வைக்கிறார், ஜெபிக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்தன் செய்கிற வேலை. இதைத்தான் இயேசு அப்படியே கொஞ்சம் மாத்தி, நீ பக்தனாக இருக்கிறாய், சீடனாக மாற வேண்டும் என்று சொல்கிறார். அதுதான் நீங்க நற்செய்தியினுடைய சாராம்சம். இன்றைய நற்செய்தியை ஒரு 3 பதிவுகளாக நாம் பிரிக்கலாம். முதல்ல இந்த இளைஞருடைய சந்திப்பு, இரண்டாவது பணக்காரர்கள் எப்படி விண்ணரசிலே நுழைய முடியும் என்கிற கேள்வி, மூன்றாவது இப்படி இயேசுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பின்னே வந்த சீடர்களுக்கு அவர் என்ன தருவார், வெகுமதி என்ன அப்படிங்கிறதா மூணாவது பகுதியாக சொல்லுது. முதல் பகுதி இன்னைக்கு இந்த ஒரு சகோதரன் வந்து இயேசு முன்னாடி வந்தது. இதை 3 நற்செய்தியாளர்களும் சொல்லுகிறாங்க. மார்க்கு, மத்தேயு, லூக்காஸ் 3 பேரும் சொல்றாங்க. ஒவ்வொருவரும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இவர் என்ன சொல்றாரு? ஒரு இளைஞன் என இவரை காட்டுகிறார். மார்க்கு, லூக்கா, மத்தேயு 2 பேருமே 2 வார்த்தையை எப்படி சேர்த்துவாங்கன்னா, ஒரு பணக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருவர் அவர் ஒரு தலைவராக காட்டுவார். இப்படி அவர் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான ஒரு நபர், பணக்காரராக, உயர்ந்தவராக, அவரிடம் எல்லா வகையான செல்வ செழிப்பும் இருந்தவராக காட்டப்படுகிறார். இளைஞனாக இருக்கிற பொழுது அவரிடம் இருக்கிற ஒரு சில நல்ல குணங்களையும் இங்கே அவர் காட்டுகிறார். அது பாருங்க, இயேசு சொல்லித்தரார். நீ கேட்கறதா இருக்கணுமாப்பா, கொலை செய்யாத, உபசாரம் செய்யாத, களவு செய்யாத, பொய் சொல்லாத, வஞ்சித்து பறிக்காத, தாய் தந்தையை மதித்து நட. இந்த 6 கட்டளைகளை இயேசு முன்னாடி சொல்லித்தரார். இந்த 6ஐயும் நீ கடைபிடிக்கிறான் சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான், ஆம் ஆண்டவரே, நான் இளமையிலிருந்தே இவற்றையெல்லாம் கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்கிறார். இயேசுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள, அப்படியே அவரை அன்பொழுக கூர்ந்து பார்க்கிறார். அப்படி பார்க்கிறார். இயேசுக்கு அப்படியே உச்சி குளிர்ந்து போயிட்டு, எப்படி இந்த இளைஞன் இத்தனை கட்டளைகளையும் கடைபிடிக்கிறான் சொல்றத பாருங்க. கொலை செய்யல, உபசாரம் செய்யல, திருடல, இல்லையா, பொய் சொல்லல, எதையும் வஞ்சித்து பறக்கல, குறிப்பா தாய் தந்தையும் மதித்து நடக்கிற ஒரு இளைஞன். இன்னைக்கு நம்முடைய காலத்துல பார்க்கிற இளம் பெண்கள்லாம் சில சமயத்துல அப்பாவை விட அம்மாவை விட அதிகம் ஞானம் மிக்கவர்கள் தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். அவங்களுக்கு இல்லாத அறிவு ஞானம் எனக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த இளைஞன் அப்படி இல்லை. தாய் தந்தையை மதித்து நடப்பவனாக தன்னை அவன் காட்டிக் கொள்ளுகிறான். இயேசு இங்கதான் சொல்றார். மேலோட்டமாக பார்க்கிற பொழுது இளைஞனுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. அவன் என்ன நினைக்கிறான்? இயேசு நான் பாராட்டுவாரு, என்ன தட்டி கொடுப்பாரு, நான் நல்ல மனுஷன் அப்படின்னு என்னை மெச்சி கொள்ளுவார், எல்லாருக்கும் முன்னாடி என்னை பத்தி உயர்வா பேசுவார் அவன் நினைச்சிருக்கலாம். அப்படி அவர் திருப்பி போடுகிறார். இதெல்லாம் பக்தன் செய்கிற வேலை. எது? முன்னாடி வர்றது, முழுந்தால் பிடிக்கிறது, ஜெபிக்கிறது, செஞ்சதெல்லாம் சொல்றது, நான் தான் முன்னாடி நிறுத்திக்கிறது. ஆனா இயேசு சொன்னாரு, நீ முன்னாடி வந்திருக்கிற, நான் உனக்கு முன்னே செல்ல வேண்டும், அல்லது நீ எனக்கு பின்னே வர வேண்டும், என்னை போல நீ வாழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இயேசு ஒரு புதிய சிந்தனை தருகிறார். அதுக்கு என்ன ஒரே வழி? உனக்கு இருப்பதையெல்லாம் கொடுத்து விடு, நான் இந்த உலகத்தையே உனக்கு பரிசாக தருகிறேன், அனைத்தையும் உனக்கு தருகிறேன் சொன்ன உடனே இந்த திருச்சபையிலேயே அல்லது நற்செய்தி நூல்களிலேயே இந்த ஒரே ஒரு இளைஞன் ஒருவர் மட்டும்தான் எப்படி சந்தோஷம், உற்சாகம், நம்பிக்கையோட வந்தானோ
அப்படி திரும்பி போல முகவாட்டமாக வருத்தத்தோடு திரும்பி போனான். காரணம் என்ன? அவன் இயேசுவின் பின்னாடி வர விரும்பவில்லை. தன்னுடைய செல்வம், தன்னுடைய புகழ், தன்னுடைய அந்தஸ்து எல்லாம் வேணும். அதே சமயத்துல இயேசானவர் தருகிற நிலையான பேரும் வேண்டும் கேட்கிறான். அவனுக்கு என்ன நினைப்பு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிறப்ப எனக்கு எல்லா சுகமும் கிடைத்து விட்டது, எல்லா ஆசீர்வாதமும் கிடைத்து விட்டது. மறு உலகம் எப்படி இருக்குமோ தெரியலையே, அந்த மறு உலகத்தை காட்டக்கூடியவராக இயேசானவர் இருக்கிறார், இந்த நல்ல போதகர் இருக்கிறார். அதனால அவருக்கு என்ன நினைப்பான இளைஞனுக்கு, இந்த உலகத்தில் இருந்தது மாதிரியே மறு உலகத்திலையும் இதே போல செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்கிற ஆசை அவனை தூண்டியது. இந்த ஆசையைத்தான் இயேசு மாற்றி கொடுக்கிறார். அந்த உலகத்தில் அவனுக்கு செல்வம் வேணும்னா இந்த உலகத்துல செல்வத்தை துறந்து வாழ வேண்டும், என்னை பின்பற்றி வாழ வேண்டும், என்னை போல நீ மாற வேண்டும் சொல்கிறாரு. இந்த மாற்றத்தை அந்த இளைஞனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பணக்காரம், அவனுடைய பணம் காரமாக மாறுகிறது, அவனுடைய பணம் ஆசையாக மாறுகிறது. அதை அவனால் விட்டுவிட முடியல. அதனால வருத்தத்தோடு திரும்பி போறான். இந்த சமயத்துல நம்ம நினைச்சு பார்க்கலாம், அப்ப இயேசுவுக்கு செல்வம் வைத்திருப்பவர்களை பிடிக்கவில்லையா? அப்ப காசு பணம் வச்சிருந்தா அவருக்கு ஆகாதா? ஒருவேளை நம்ம நிறைய காசு பணம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அவங்க எல்லாம் ஆண்டவர் வெறுத்து விடுவாரா? இப்படி நாம் அர்த்தம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு 2 உதாரணம் நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு, நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு பணக்காரன் சக்கை. லூக்கா நற்செய்தி பிரிவு 18 நம்ம பாரு வாசிக்கலாம். சக்கை எப்பேற்பட்டாலும் பெரிய ஊழல் பெருச்சாங்க. இன்னைக்கு நாம வாசகத்துல சொல்லணும், அப்படித்தான் சொல்லணும் இல்லைங்களா? எல்லா விதத்திலையும் அவருக்கு காசு பணம் இருந்துச்சு, நிறைய காசு சுங்கச்சாவடியில் அவருக்கு கிடைச்சது, நிறைய வருமானம் அவருக்கு கிடைச்சது. ஆனாலும் மனசுல நிம்மதி இல்லை. ஆனால் எப்பொழுது இயேசுவை அவர் பார்க்க துடித்தாரோ, ஓடினாரோ, அந்த மரத்தின் மேலே ஏறினாரோ, இயேசு அவரை உற்று நோக்கினாரோ, அந்த நொடியே அங்கே மனமாற்றம் நடக்கிறது. அவன் இறங்கி வருகிறான். எதிலிருந்து இறங்கி வருகிறான்? தன்னுடைய பேராசையிலிருந்து, தன்னுடைய பண ஆசையிலிருந்து, தன்னுடைய குடும்ப செல்வத்திலிருந்து, எல்லாத்திலும் இறங்கி வந்து இயேசுவை தன் வீட்டுக்குள் அழைத்து செல்கிறான். அதுக்கு முன்னாடி சக்கை வீட்டுல எல்லாம் இருந்துச்சு இயேசுவை தவிர. எப்பொழுது அந்த இயேசு சக்கையோட வீட்டுக்கு போனாரோ, சக்கை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறதா சொல்றாரு. நான் வாசிக்கிற நற்செய்தி நூல்ல, லூக்காஸ் நற்செய்தியில 19வது அதிகாரம் 8 to 10 வரையிலும் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். ஏழைகளுக்கு நான் எதையெல்லாம் அநியாய முறையில வாங்கினோ அதை 4 மடங்காக திருப்பீடு செய்ய கொடுத்து விடுகிறேன். என் செல்வத்திலே பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று அவர் உறுதியளிக்கிறார். அதனால தான் இவன் செல்வம் இருந்தாலும் எப்பொழுது இயேசுவை தன் வீட்டுக்குள் வரவழைத்தாரோ அந்த நொடியிலேயே அங்கே ஆண்டவர் இயேசுடைய மீட்பு நுழைந்து விடுகிறது. அதான் கடைசியில் இயேசு சொல்றார், என்ன, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று. செல்வர்களுக்கும் நிச்சயமாக மீட்பு கிடைக்கும். எப்பொழுது? ஏழைகளுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிற பொழுது, ஏழைகளோடு தன்னுடைய செல்வத்தை பகிர்ந்து கொடுக்கிற பொழுது. ஒரு வயசான சாமியாரை நான் அடிக்கடி சந்திக்கிறது உண்டு. அவர்கிட்ட பேசுறப்பல ஏதாவது சின்ன சின்ன கதைகள் சொல்வார். உண்மையான நிகழ்வில் இருந்து இருக்கு. ஒரு முறை அப்படி பார்க்குறப்ப அவர் இவ்வாறு சொன்னார், நீ எந்த ஊருக்கு போனாலும் சரி அங்க நிறைய ஏழைகளை நீ சந்திப்ப, ஒரு சில பணக்காரங்களை சந்திப்ப, நீ எங்க வேணா போய்க்கோ, உலகத்துல எந்த இடத்துக்கு வேணா போய்க்கோ, இதுதான் நியதி அப்படின்னு சொன்னார். நான் திருப்பி கேட்டேன், என்ன மாதிரி சொல்றீங்க? நான் இப்பதான் சிறுவன், இந்த பெருசா நல்ல ஊர்களுக்கெல்லாம் போனதில்லை, நீங்க சொல்றது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தெரியல, ஏன் அப்படி சொல்றீங்க? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா? சரி, அதன் வழியா என்ன செய்தி அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ சொன்னார், ஏன் இப்படி கொஞ்சம் செல்வர்களையும் நிறைய ஏழைகளையும் ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கிறாங்க அப்படின்னா இது இறைவனுடைய இயற்கையான நியதி தான். ஏன் அப்படின்னா அந்த செல்வர்களை எல்லாம் கொண்டு வந்து அவருடைய செல்வத்தை ஏழைகளுக்கு பயன் கொடுத்து வைக்க வேண்டும், நற்செய்தி அவருக்கு பயணம் செல்ல வேண்டும். நீ எந்த ஊருக்கு போனாலும், எந்த கிராமத்தில் நுழைஞ்சாலும், எந்த நகரத்தில் நுழைஞ்சாலும் இதை மையப்படுத்தியதாக ஏழைகளை மையப்படுத்தி அவர்களுக்கு வேண்டுவதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் செல்வரிடமிருந்து நீ பணத்தை வாங்கிக் கொள்ளலாம், உனக்கு என்று எதையும் வாங்கிக் கொள்ளக்கூடாது எச்சரிக்கை செஞ்சார். யாராவது பணக்காரங்க பார்த்தா உனக்கு ஒரு ஆசை வரும், என்ன, அவங்களோட சேர்ந்து இருக்கலாம், அப்ப அவங்ககிட்ட இருந்து நிறைய அவனுக்கு பணம் கிடைக்கும், வசதி கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், இருப்பிடம் கிடைக்கும். இப்படிலாம் அல்ல, மாறாக அவர்களிருந்து பெற்றுக்கொண்டு அது ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அவர் சொல்லிக் கொடுத்தார். இயேசுவே பிரியமான சகோதர உறவுகளே, இன்னைக்கு சக்கேயு அதைத்தான் செஞ்சார். தான் அநியாயமாக வாங்கியது எல்லாம் ஆண்டவர் இயேசு எப்பொழுது தன் வீட்டுக்கு நுழைந்தாரோ அதை உணர்ந்த பொழுது திருப்பி கொடுக்க ஆரம்பித்தது. இது முதல் உதாரணம். 2வது, நிக்கேதேம் அப்படிங்கிற ஒரு நபர், ஒரு பரிசேயர் இல்லைங்களா?
இயேசுவை சந்திப்பதற்காக இரவு நேரத்திலே இயேசுவிடை அவருடைய இல்லத்துக்கு வருகிறார். அப்ப அந்த பரிசேயர் என்ன செய்கிறாரு? அவரும் ஒரு பெரிய ஆளாக இருக்கின்றார். நம்ம வாசிக்கிறோம் யோவான் நற்செய்தி 3:2 யூத மத தலைவர்களுள் இவரும் ஒருவராக இருக்கிறார். அதனால என்னாச்சு? சில சமயத்துல யூதர்களுக்கு மற்ற பரிசேயர்களுக்கு தெரியாமல் இயேசுவிடம் வந்து ஒரு சில விளக்கங்களை பெற்றுக் கொள்கிறார். மற்ற யூதர்கள் என்ன செய்வாங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறத்தழுகிறார்கள், புறக்கணிக்கிறார்கள். எப்படியாவது அவருக்கு சிறைவாசம் கொடுத்து அல்லது அவரை அவருடைய தலையை வெட்ட வேண்டும் நினைக்கிறான். ஆனால் இவர் மாற்று கருத்தாக இயேசுவிடம் வந்து நல்ல உரையாடல் செய்து நிறைய உண்மைகளை கற்றுக்கொள்ள விரும்புகிறார். இவர் செல்வம் நிறைந்தவர். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, கடைசியில யோவான் நற்செய்தியில வாசிப்போம் 19வது பிரிவு 39வது இறை வார்த்தையில இயேசு இறந்த பின்பு அவர் செய்கிற ஒரு செயல். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்து நிக்கிறேன் என்பவரும் அங்கு இருந்தார். எங்க? கல்லறையில இருந்தார். அவர் வெள்ளை புலமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்கூடிய 30 கிலோ கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படியே என்ன இருக்கும்? 30 கிலோ சந்தனத்தையும் வெள்ளை புலத்தை வைத்திருக்கிறார்னா அவர் கொஞ்சம் செல்வம் இருப்பவராக இருக்க வேண்டும். அவருக்கும் மீட்பு கிடைக்கிறது. அவர் என்ன நினைக்கிறார்? இயேசுவிடம் தன்னிடம் இருப்பதையெல்லாம் பகிர்ந்து கொள்கிறார். அதனால்தான் அவருடைய வாழ்நாள் முழுசும் இயேசுடைய இறப்பு வரை அவருடைய வாழ்க்கையிலே பங்கு பெறுகிறார். இயேசு கிறிஸ்துவை பிரியமான சகோதர சகோதரிகளே, செல்வத்தை சேர்த்து வைப்பது தவறல்ல, மாறாக அதை கொடுத்து பழக வேண்டும். எனக்கு மட்டும் தான் என்பது அல்ல மனித வாழ்வு, மாறாக இடம் இருப்பதை பிறருக்கும் கொடுத்து வாழ்வதுதான் மனித தன்மையிலே புனிதம் காத்திருக்கிறது. இயேசு அதுதான் செஞ்சார். விண்ணகம் என்பது ஒரு மிகப்பெரிய செல்வம். அதை விட்டுவிட்டு மண்ணகத்திற்கு வந்தார். தன்னும் இருக்கிற அனைத்தையும் பகிர்ந்து கொண்டார். அவருடைய வார்த்தைகளை தான் நாம் வாசிக்கிறோம். அவர் நமக்காக ஏழையானார், நம்ம அத்தனை பேரையும் உயர்ந்த மனிதர்களாக மாற்றுவதற்காக. கடைசி அவர் 2 வார்த்தையை மனுஷன் நம்ம பதிய வைக்கலாம். லூக்கா நற்செய்தி 12:15 சொல்லுகிறது, எவ்வகை பேராசைக்கும் இடப்படாதவர் எச்சரிக்கையாக இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது. நிறைய பொருளை சேர்த்துக்கிட்டு நிறைய செல்வத்தை சேர்த்துக்கிட்டா எனக்கு வாழ்வு கிடைக்கும் நினைச்சோம்னா அந்த கதி. இன்னைக்கு எச்சரிக்கை தருகிற இந்த வார்த்தை எதை நமக்கு சொல்லுகிறது? இதை சேர்த்துவதில் அல்ல, விண்ணகத்திலே செல்வத்தை சேர்க்க வேண்டுமானால் இயேசுவை போல ஏழ்மையிலே நாம் பங்கு பெற வேண்டும். ஏழைகளோடு இருப்பதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். 2வது 1 கொரிந்தியர் 7:31 சொல்கிறது, உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல இருக்கட்டும். இவ்வுலகில் இருப்பது போல நெடுநாள் இராது. நான் இப்படியே சுகவாசியா எல்லா நாளும் இருந்துடலாம் அப்படின்னு நினைப்போடு இருக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் திடீரென உலகத்தை விட்டு நான் பிரிந்து செல்ல வேண்டும், மறு உலகத்துக்கு செல்ல வேண்டும். இதை மனசுல நிறுத்த வேண்டும். அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? அடிக்கடி மனசுல சொல்லிட்டே இருக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன? இந்த உலகம் எனக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகம் எனக்கு நிரந்தரம் அல்ல. நான் சேர்த்த சொத்து எதுவும் நிரந்தரம் அல்ல. மாறாக என்னிடம் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நிரந்தரம். அவரை ஆதாயமாக்கிக் கொள்ள இருக்கிற அனைத்தையும் இழக்க அல்லது கொஞ்சத்தையாவது பிறரோடு பகிர்ந்து கொடுக்க நாம் ஆசைப்பட வேண்டும். இன்னைக்கு இறைவார்த்தையில மலாக்கியா புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம், 10ல் 1 பாகத்தை கொடு, நான் உன்னை பன்மடங்கு ஆசீர்வதிக்கிறேன் இல்லையா என்பதை சோதித்து பாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும். 10ல் 1 பாகம் அப்படின்னா கடவுளுக்கான நேரத்தை நாம் தருவது. 10ல் 1 பாகம்னா கடவுளுக்குரியதை நாம் அவருக்கு தருவது. 10ல் 1 பாகம்னா இறைவனுடைய மனிதர்களாக உலகத்தில் நாம் காண்கிற ஒவ்வொருவரிடமும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வது. இப்படி நாம் பகிர்ந்து வாழ 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 செல்வம் இங்கல்ல விண்ணகத்திலே சேர்ந்து கொண்டே இருக்கும். நாம் இறக்கிற அந்த நாளிலே விண்ணக தந்தை 2 கரங்களையும் விரித்துக் கொண்டு, வா மகனே, வா மகளே, உனக்காக பெரிய மாளிகையை இங்கு நீ கட்டி வைத்திருக்கிறாய், உனக்கான இடம் இது, என்னோடு வந்து நிலையான பேர்மத்திலே பங்கு பெறு என்று சொல்வார். இயேசு கிறிஸ்துவை பிரியமானவர்களே, இதை முழுமையாக இதை நாம் இன்று உணர்ந்து கொள்வோம். நம்மிடம் இருப்பதை அல்ல, மாறாக இறைவனுடைய இடத்திலே இடம் கொடுப்பதை அதிகமாக மாட்சியோடு தேடுவோம். இறைவன் இயேசு என்றும் நம்மை வழிநடத்துவாராக. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர்
மண்ணாட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை குறைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்மிடம் இருப்பதை நம்மை விட இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தெய்வீக உள்ளத்தை பெறவும், இந்த வாரத்திலே விண்ணகத்திலே செல்வத்தை சேர்ப்பவர்களாக நாம் மாறவும் இப்பொழுது மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே, உம் திரு அவையின் பணியாளர்களுக்காய் நாங்கள் மன்றாடுகின்றோம். இவர்கள் உம் வார்த்தைகளை வாழ்வாக்கி அதை போதித்து உமது மந்தைகளை உம்மிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் விண்ணக தந்தையே, நாட்டு தலைவர்களுக்காக வேண்டுகின்றோம். எங்களை வழிநடத்த, மக்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல தேவையான ஞானத்தையும் நல்ல மனதையும் இவர்களுக்கு தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இருப்பிடமே இறைவா, நாட்டில் கொரோனா தொற்று முற்றிலும் ஒழிந்து நாட்டில் இயல்பு நிலை திரும்பவும், நோயுற்றவர்கள் அருளால் விரைவில் குணமடைந்து உமக்கு நன்றி செலுத்தவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரம்பொருளே இறைவா, எங்கள் பங்கு தந்தைக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் நேரில் இத்திருப்பலியில் இணைவோர் அனைவருக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். பங்கின் வளர்ச்சிக்காக பங்கு தந்தை எடுக்கும் முயற்சிகளை நிறைவாக ஆசீர்வதியும். மேலும் எங்கள் அனைவருக்கும் தேவையான மன நிம்மதியையும் மகிழ்வையும் தந்து உமது பராமரிப்பில் வைத்து நாளும் காத்திருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சில நாடுகள் முன்னமாக செபிப்போம். தூய்மை மிகு தந்தை இறைவா, இந்த காலை நேரத்திலே 28வது வாரத்தினுடைய முதல் நாளிலே திருப்பலியில் இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் பாதிப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை சுற்றிலும் வாழ்கிற ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய தெய்வீக மனதையும் வல்லமையும் தருவீராக. விண்ணகத்திலே செல்வத்தை தேடுபவர்களாக எங்கள் வாழ்விலே சில சமயங்களில் எங்களுடைய எண்ணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளவும் வல்லமையும் அருளும் தருவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையின் போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகளே, காணிக்கையானந்தானே நானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையின் போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் நெஞ்சங்கள் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள்
ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் பலையின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளர்கள் வேண்டல்களையும் ஏற்றரிடம் இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றமை பணியில் விண்ணக மாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடம் எந்த உயிர் கிடந்த இல்லை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகணிகளோடு நாங்களும் இணைந்து உமது மகிமையை போற்றுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவற்றும் இணைத்துக்க மாற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பெற்று தம் சீடர்களுக்கு அளிப்பதற்குரியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் எந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளம் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைக்கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண கூலியும் முறையை தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தே மக்கள் நன்றி செலுத்தும். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பகுவிடம் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையிடம் என்று ஆடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைப்பு கொண்டிருந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா பொரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நீக்கும் திருமுக ஒளியினோடு ஏற்றலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முகவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமுக இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து வர முருட வென்றாடு
மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு இந்த உலகிலே அவரது அரசு வரவும், விண்ணுலகிலே நாம் இறைவனுடைய வீட்டிலே நம்முடைய இல்லத்தை கட்டவும் கரங்களை உயர்த்தி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்வு என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்ததும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் நம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரும் கலக்கம் மீது நிலமாயிருக்குமாக நாங்கள் நோக்கி இருக்கும் பேர் இனத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்துறைகளுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருவையின் நம்பிக்கையை நோக்கி ஒரு திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தல்வீராக என்னென்றும் வாழ்நாட்டு செகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தவர் நான் தகுதியற்றவனான ஒரு வார்த்தை மனுஷனிடம் எனதான் மனநலம் அடையும். கிறிஸ்துவின் தூய உடலும் இரத்தம் நம்மை பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென்.
வருகிற செவ்வாய்க்கிழமை வழக்கு போல மாலை 5:30 மணிக்கு புனித அந்தோனியாருடைய நவநாள் திருப்பலியானது ஆரம்பமாகும். நம்முடைய ஆலயத்திலிருந்து செவ்வாய்க்கிழமை வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியும் தொடர்ந்து நம்முடைய ஊடகங்களிலே ஒளிபரப்பாகுவதை நீங்கள் அறிவீர்கள். இந்த சேனலை செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச் புஞ்சை புளியமட்டி சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் செய்ய என்போடு இன்னும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த சேனல் பிறருக்கும் சென்று பயனடைய நீங்களும் இதை பிறருக்கும் அறிமுகம் செய்யுங்கள். நன்றி. புனித யோசிப்பு ஆண்டு இறை வேண்டும். மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்க. மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியின் துணைவரே. பேறு பெற்ற கன்னிமரியின் துணைவரே. உம்மிடம் கடவுள் தமொரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியார் தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே. உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழி நடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பரிவன்புடன் வேண்டுகின்றோ. அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போல எங்களை அவரது இறையின் இயல்பிலும் பங்கு பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி